Hi, future millennials. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக மேலே தான் இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம டேயில் க்ளோஸ் ஆனதுனால ஒரு வேளை மேலே போச்சு அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஓப்பன் ஆனோடனே நான் வந்து காலையில் ஐபி லோ மார்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஐ மேலே போகவே இல்லை மார்க்கெட்டு. ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் த லஞ்ச் வந்து ஐபி லோ மட்டும் உடஞ்சுது. அதை இப்போ இங்கே நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த வீக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த கடைசி 2 நாளாக அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ஆக்ஷன், புல்லுக்கான ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனலாக பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஓகே, நம்ம ஏற்கனவே வந்து சேனல் அந்த ப்ளூ கலர் சேனல் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்ல, அந்த சேனலுக்கு மேலே போச்சு. ஆனால் இப்போ ப்ரைஸ் வந்து ட்ரிஃப்ட் ஆகி திரும்பி சேனலுக்குள்ளே வந்ததுனால இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா புது ரெசிஸ்டன்ஸாக இந்த ப்ளூ லைன் வந்து இதுக்கு கனெக்ட் பண்ணாமல் இங்கே வந்து நான் இதை கனெக்ட் பண்ணி மாற்றிட்டு இப்போ இதில் வந்து இதுக்குள்ளே நிற்கோன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 2 நாளுமே மார்க்கெட் வந்து டே ஹையில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டே லோவில் க்ளோஸ் ஆகுது அப்படின்றத எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்தியா விக்ஸ் வந்து காலையில் நான் பார்க்கும்போது ஒரு 5% கிட்ட நெகட்டிவ்ல இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு 3% தான் நெகட்டிவ்ல இருக்குது. யூஎஸ் ஆயில் ஆக்சுவலாக கரையில். ஓகேவா, இதுதான் ஒரு சின்ன ஒரே ஒரு வருத்தம். இந்த இவ்வளோ தூரம் மேலே இது பிரேக் அவுட் ஆகிலையான்னு கேட்குறவங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் அவுட் ஆயிருந்ததுன்னா யூஎஸ் ஆயில் வந்து கூல் ஆஃப் ஆயிருந்தா கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட்டை கன்சிடர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி தான் பிரேக் அவுட் வந்து மேலே திரும்பி போகல. நான் இப்போ இந்த சார்ட் மட்டும் திரும்பி ரீட்ரா பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ இப்போ இந்த நான் ஐ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இது பேரலல் சேனலாக வரைஞ்சிருக்கேன். இந்த பேரலல் சேனலை இப்போ இந்த ஐ இல்லாமல் இன்னைக்கு ஐயோட கனெக்ட் பண்ணி போகிறேன். ஸோ கீழே மட்டும் இந்த அளவு வச்சுக்க போகிறேன், சரியா? ஏன்னா இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து திரும்பி தாண்டி போகணும் அப்படின்ற ஒரே ரீசன்னால. ஸோ மார்க்கெட்டாக பார்க்கும்போது நான் நேற்றே சொன்னேன் வீக்கெண்ட் வந்து அது கேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த புலிஷ் மொமெண்டம் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருந்தோம்ல, லாங் எடுத்தா இங்கே எடுக்கலாம்னு சொல்லி. அதை நீங்கள் சும்மா இந்த இதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட ட்ரெண்ட் லைன் அங்கே தான் மீட் ஆகுது. ஆல்ரெடி பழைய ட்ரெண்ட் லைனுமே இப்போ இங்கே வந்திருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் இப்படி எடுத்தாலும் சரி, சரியா, இதை போட்டு இப்படி எடுத்துக்காலும் சரி. இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷனாக பார்க்கும்போது லோ வந்துச்சு. நீங்கள் லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா, இன்னியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வீக்கானதாக தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரைஸ் வந்து ஸ்லோவாக ட்ரிஃப்ட் ஆகி ஆக்சுவலாக ஓப்பன் ஆச்சு. இது மட்டும் மேலே போயிருந்தா நல்ல ப்ரைஸ் ஆக்ஷனாக எடுத்துப்பேன். இப்போ என்னன்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இங்கே கீழே வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேண்டிலாக பார்த்தாலும் சரி, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனாக பார்த்தாலும் சரி. ஸோ நாளைக்கு வந்து ஒருவேளை இந்த லோக்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னாலே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து இந்த கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இதுக்கு ஒருவேளை இந்த வியூ எடுக்கிறதா இருந்தால் இந்த ஹை தான் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கணும். இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட மீட் ஆகுது, ரீசனாக அந்த ஹையோடையும் மீட் ஆகுதுன்ற ஆங்கிள் அதை பார்ப்போம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு வந்து அதான், நான் பீரிஷாக தான் இருக்கிறேன். ஓகேவா, நான் பீரிஷ்னா நான் மீன் பண்ணுறது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து எடுத்தோம். இப்போ இந்த தடவை வந்து நம்ம இங்கேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் திரும்பி மேலே போச்சு. ஸ்ட்ரக்சராக லோவர் டைம் ஃப்ரேமில் உடையும் போது எடுக்கிறவங்களா இருந்தால் இப்போ இந்த லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து இங்கே மேலே போச்சு. இப்போ இது டபுள் டாப் மாதிரி ஆயிருக்கும், ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் 3 மினிட்ஸில் எடுத்தாலும் சரி, 5 மினிட்ஸ் எடுத்தாலும் சரி, ரெகுலராக நம்மளோட இந்த டிரைவை ஆக விட்டு செல் எடுக்கிறவங்க இப்போ இது வந்து டெக்னிக்கலாக செல் வந்திருக்கும். இதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும், சரியா? இப்போ நான் என்னோட பீரிஷ் பொசிஷன்ஸுக்குலாம் இதை வந்து நான் காலையில் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அப்டேட்டட் ரெஃபரன்ஸாக இதை வச்சுக்க போகிறேன். இது மட்டும் நம்ம மேஜராக பார்ப்போம். மீதி வந்து என்ன நடக்க போகுது, ஸோ விக்ஸ் எப்படி ஆக போகுது, மற்றதெல்லாம் வந்து நம்ம மண்டே பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். நம்ம லேர்னிங்காக ஓகேவா, எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒன்று ரன் பண்ணுறோம்ல, அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 28 ரூபா நெகட்டிவ். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் 80 ரூபாய்க்கு நெகட்டிவ் பார்த்தேன். காலையில் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் அப்படியே இப்போ அந்த ப்ரைஸோட அப்படியே போகிறேன். இப்போ இன்னியோட ஹை தாண்டிச்சுன்னா மட்டும் நான் என்னோட பேரிஷ் பொசிஷன்ஸுக்கு ஓகேவா தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணுவேன். இப்போ மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நான் 7th பொசிஷன்ஸ் வச்சில்ல, அது உங்களுக்கு தெரியும். 14th ஒரு பொசிஷன் இருந்துச்சு, அந்த 14th பொசிஷனை டைட் மட்டும் பண்ணிட்டேன். அது காலையிலே பண்ணிட்டேன். காலையில் கேப்பை போய் அந்த வெளில வந்தோடனே தூக்கி இங்கே உள்ளே போட்டிருந்தேன். மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த பொசிஷன் வந்து இப்படி தான் இருக்கும் போது இதில் வந்து ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை, ஒரு 2000 ரூபாய் தான் ஓவராலாகவே வந்து இவ்வளோ குவான்டிட்டிக்கும் அது 2000 ரூபாய் தான் இம்பாக்டாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28th பொசிஷன் 28th பொசிஷன்லேயும் நான் அதே மாதிரி தான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 24,100 வச்சிருந்தேன். ஓகேவா, நான் வந்து இந்த 24,100 வந்து வச்சிருந்தேன், அதை புக் பண்ணிட்டேன், சரியா? அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்துச்சு, அதையும் புக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு நான் வந்து இந்த பொசிஷன்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இப்போ நம்ம பார்த்து 28,000 ரூபாயில் இது ஒரு 19,000 ரூபாய், எட்டுன்னு வந்து ஒரு 2,500 ரூபான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பொசிஷன் தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டில் வந்து நான் இந்த பொசிஷன் வச்சிருக்கேன். ஸோ ஆகஸ்ட்டில் ஒரு 3,000 ரூபாய் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து நான் ஒன்றும் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பொசிஷனுக்கு இந்த காலுக்கு இந்த புட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து நெகட்டிவ் தான் இருக்கும். ஸோ இதில் 2 லாட் செல் இருக்குது. ஆல்ரெடி 23,500ல 2 லாட் இருந்துச்சு. இப்போ அது இல்லாமல் 24ல நான் 2 லாட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதில் 4 லாட், இதில் 2 லாட்டுன்னு இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் உடஞ்சி ஓகே அந்த கேப் எல்லாம் ஆகும்போது இதை ஒன்று இங்கே தூக்கி போடுறதோ இல்லை டைட் பண்ணுறதோ பார்க்கலாம் அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் வச்சிருக்கேன்.
ஸோ இல்லைனா இந்த ப்ரீமியத்துக்கு இது ரெண்டும் வந்து ஈடு இருக்கும் அப்படின்ற ஆங்கிள் வச்சிருக்கேன். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் நம்மளோட அக்கௌண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ரைட்டா? நம்மளோட அக்கௌண்ட்டில் நம்ம இந்த ஆலிஸ் ப்ளூவில் வந்து பெருசாக மந்த்லியில் ட்ரேட் எடுத்துட்டு வேறு எதுவும் பண்ணாமல் வச்சிருப்போம்ல. இப்போ அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஓகே 2700 இன்னைக்கு காலையில் பார்க்கும்போது இது வந்து ஒரு 8 ரூபா நெகட்டிவ்ல இருந்துச்சு. நான் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் மாற்றி போட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட்னா இந்த இப்போ காலை உள்ள டீப்ல மை பண்ணியிருந்தேன், அதை புக் பண்ணிவிட்டு ஓகேவா, இது ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு, இந்த ஸ்ப்ரெட்டை நவுத்தி போட்டிருக்கேன். ஸோ இதான் இது. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் வந்து நான் இங்கே கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆகஸ்ட்டில் வந்து நான் ஏற்கனவே 2 லாட் வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா 2 லாட் ஆட் பண்ணேன். அதுக்கு இந்த 2 லாட் வச்சுருந்தேன். ஓகேவா, அதில் வந்து 2 4 வச்சுருந்தேன். இதில் வந்து 4 வச்சுருக்கேன் காலில். இந்த பக்கம் வந்து இதில் 2 புட்டு, இங்கே இருக்கிறதுல 2 புட்டு. ஸோ இப்படி இருக்கும். அந்த முன்னாடி பார்த்தால வந்து இது 2, இங்கே 4 இருந்துச்சு. ஆனால் அது 24 CE வந்து பை பண்ணியிருந்தேன், சாரி செல் பண்ணியிருந்தேன். இதில் 24,400 செல் பண்ணியிருக்கனால ஈக்குவலாக செல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு MTM இதில் வந்து பாசிட்டிவ் தான் வந்திருக்கு ஓவராலாக பொசிஷன் வந்து டோட்டலுக்காக 15,000 இருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்த ஏற்றம் இருக்கும் பார்த்தீங்களா, கன்சர்வேட்டிவாக பண்ணுறோம்னு சொல்லி அந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு MTM பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 9,000 நெகட்டிவ்ல இருக்குது. அதில் மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7th ஜூலை பொசிஷன் வந்து நான் நேற்று டைப் பண்ணி வச்சிருந்தேன் ஞாபகம் இருக்கா. அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா காலையில் கேப் அப் ஆனதுக்கப்புறம் சரி இது பொசிஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 252 இருக்கும்போதே கட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜியாக வச்சிருந்தேன். இது ஒரு 34 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்டில் பார்த்தோம். ஸோ ஒரு 10,600 அப்படின்னா இது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 24 இல்லைனா 23,000 ரூபாய் வந்து அது ப்ராஃபிட்டாக புக் ஆகுன்ற மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அது ஸ்டேட்டஸாகவே இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் அந்த போர்ட்ஃபோலியோலேருந்து பில் பண்ணி வச்சுறேன். ஸோ ஏற்றமில் இது வந்து நான் சொன்ன மாதிரி இது புக் ஆனது ஒரு 22 ரூபா புக் ஆகிடுச்சு. ஸோ மீதி வந்து 14th ஜூலை போர்ஷன் இருந்துச்சு, அதை வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். 14th ஜூலை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். 14th ஜூலையில் நான் மார்க்கெட் மேலே போனதுனால நான் என்ன பண்ணேன், டைட் மட்டும் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே 24,800 வச்சிருந்தோம், அதை நான் புக் பண்ணிவிட்டு 24,600 வச்சிட்டேன். ஸோ பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டைட்டாக ஓகே, நான் மார்க்கெட் அந்த டேரக்ஷனில் மூவ் வரனால இன்னும் டைட்டாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது தூக்கி உள்ளே போகிறதா இல்லையான்றது நான் இப்போ இன்னைக்கு சொன்ன மாதிரி தான். டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஹை தாண்டும் போது இதை உள்ளே போகிறதா பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் சொன்ன கேப்பு அப்படின்னா இந்த சென்டர் லைனை தாண்டும் போது இந்த ரிஸ்க்கை தூக்கி உள்ளே போட்டுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இந்த கொஸ்டின் வச்சிருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதான் இது வந்து கிட்டத்தட்ட நேற்று வந்து 2.92 இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 2.83 இருக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் நெகட்டிவ்ல வந்து ஓவராலாக இருக்குது. அதுக்கு அடுத்த பொசிஷன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த பொசிஷனாக பார்த்தீங்க அப்படின்னா 14th அப்புறம் ஆக்சுவலாக நான் 21st நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 7th ஜூலை தான் கட் பண்ணேன். ஆக்சுவலாக 7th ஜூலை கட் பண்ணதுக்கப்புறம் 21st வந்து எக்ஸ்ட்ராவா பொசிஷன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 2 லாட் இருந்திருக்கும், இது 2 லாட் இது 2 லாட் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போனதுனால ப்ரொடெக்ஷன் வந்து போட்டேன். அப்புறம் அந்த 7th ஜூலையோட பொசிஷனை கட் பண்ணி அந்த மார்ஜின் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் இதில் இன்னும் 2 லாட் ஆட் பண்ணிட்டு அதை ப்ரொடெக்ஷன் மட்டும் வச்சிருக்கேன். அப்போ இதோட பொசிஷன் எப்படி இருக்கும்னா 2 லாட் இருக்கும், ஆனால் இதுக்கான ப்ரொடெக்ஷன் இப்படி இருக்கும். மார்க்கெட் வந்து இப்போ 24னா இப்போ 24,260 இருக்குது. அப்போ சென்டரா இங்கே இருக்கும். இந்த மார்க்கெட் திரும்பி இங்கே சென்டரா உள்ளே போச்சுன்னா நான் இந்த ப்ரொடெக்ஷன் இங்கே டைப் பண்ணுவேன். இல்லையா ஃபர்தராக இன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி கீழே வந்ததுனால அந்த ஹை பேஸ் பண்ணி இந்த ரிஸ்க் தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்றதா. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கோட டே பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஓகேவா, என்னோட டே பிஎல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதை புக் பண்ணியிருக்கேன், அதனால் அது அந்த மாதிரி காட்டுது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அது பே ஆஃப் ஃபார்மே பார்த்தாலும் நான் வச்சிருக்கேன்னு தெரியல, காலையில் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்தேன்னா 21st பொசிஷன் வந்து ஆமாம் இப்போ இந்த மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ 4 லாட்டு நான் ஆவரேஜ் பண்ணி போட்டேன். ஸோ அதான் இப்போ ஃபர்தராக அந்த மேலே தாண்டிச்சுன்னா இந்த ரிஸ்க்கை உள்ளே போடுவேன். அப்படி இல்லைனா இப்போ இந்த சென்டர் தாண்டணும், அப்படி இல்லைனா நான் சொன்ன இந்த கேப் அப்ஸில் இருக்கிற கேப் டவுன்ஸில் இருக்கிற சப்போர்ட்ஸ்லாம் உடைய ஆரம்பிச்சதுன்னா மொத்தமாக ஃப்ரீயாக இருக்கிறத தூக்கி இங்கே உள்ளே போட்டு இந்த பொசிஷனை மேனேஜ் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். இது வந்து இது 21st எடுது. அப்புறம் 14th வந்து அப்படியே இருக்குது. ஸோ 14 ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கேன், இதான் இது இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து அப்டேட். மிச்சப்படி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து கீழே தான் வரணும். நேற்றெல்லாம் வந்து நம்ம ஆன் த ரைஸில் வந்து வச்சிருந்ததை கீழே வரணும்னு எதிர்பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சராகவே உடஞ்சிருக்கு. சரியா, அந்த லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து செல் வந்ததுக்கப்புறம் எடுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இதில் லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து இப்போ தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் கூட செக் பண்ணி பாருங்கள். சரியா, இந்த பேட்டர்ன் வந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இந்த எப்பவுமே இந்த பிரேக்கே நடக்கல, மேலே போவோம் அப்படி நிற்கும், மேலே போவோம் அப்படி நிற்கும். இப்போ இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போச்சு, டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகி பிரேக்கும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸை நீங்கள் செல் பண்ணலாம் தாராளமாக. ஸ்டாப் லாஸ் இது வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடிலாம் ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணுன்ற குழப்பம் வந்துருக்கும். இதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வரும், செகண்ட் டார்கெட் வந்து இது வரைக்கும் வரும்ன்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷனே. பட் நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்மளுக்கு தெரியாது. பொசிஷனாக வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஸோ வித் திஸ் ஐ திங்க் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம சைட்லேருந்து இந்த வீக்கெண்ட் வந்து நல்லாவே போச்சு. கடைசியாக நேற்று என்ன ப்ராஃபிட் வந்துச்சோ அது வந்து ஆக்சுவலாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட பொசிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே காலையில் ஓப்பன் ஆகும்போது லாஸ்ட் 2 நாள் வந்து ப்ராஃபிட் இல்லைன்ற மாதிரி நினச்சிருந்தேன். அது அப்படியே நல்லா சஸ்டைனாக மார்க்கெட் வந்து நின்று ஐபி லோ உடச்சதுக்கப்புறம் ஏன்னா நான் பேரிஷாக தான் இருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கா இந்த இடத்துல நான் பேரிஷ் பொசிஷன் தான் இருக்கேன். இப்போ இங்கே திரும்பி மேலே போகும்போது நான் பேரிஷ் அந்த பொசிஷனை
மேனேஜ் பண்ணி டைட் பண்ணி தான் வச்சிருந்தேன். இப்போ தான் நாளைக்கு வந்து ஃபர்தராக இப்போ லோ உடஞ்சுது அப்படின்னா இது வெள்ளிக்கிழமையா இல்லாமல் இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆட் பண்ணிருப்பேன். ஆனால் தான் இப்போ வெள்ளிக்கிழமை மாதிரி இருக்கு. திடீர்னு இவங்க யூஎஸ் ஈரான் என்ன பேசுவானுங்க தெரியாது. ஏதோ நல்லது பேசினாங்கன்னா திரும்பி இது ஐக்கு மேலே போச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றதுனால நான் எதுவும் புதுசாக அக்ரெசிவாக பண்ணிக்கல. இருக்கிற பொசிஷன் மட்டும் போதும். இன்னைக்கு எம்டிஎம் வந்து எதர் மண்டேவோ இல்லை மண்டே டியூஸ்டே சேர்ந்து சரியாயிடும் அப்படின்ற ஆங்கிள் மட்டும் அந்த பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணி கேரி பண்ணிட்டு போறேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு எப்படி நாள் இருந்துச்சு, உங்களோட எம்டிஎம் எப்படி ஸ்விங் ஆச்சு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் மேலே போச்சா இல்லை கீழே வந்துச்சா அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ல போடுங்க. இன்கேஸ் நீங்களும் வந்து அந்த மாதிரியா வந்து ரிஸ்க் டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சூப்பர். வீக்கெண்ட் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நானுமே வந்து வீக்கெண்ட் வந்து பெருசாக உட்கார போறது இல்லை. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவரோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். மீதி எது நடந்தாலும் திங்கட்கிழமை என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ திங்கட்கிழமை காலையில என்ன நடந்தாலும் அப்படின்ற அளவுக்கு கொஸ்டின் வச்சிருக்கிறேன். ஒருவேளை 9:15 to 9:20 9:50 9:30 பார்த்துட்டு எது நடந்திருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்றதுனா பண்ணலாம், இல்லை ப்ராஃபிட்டை டைப் பண்றதுனா பண்ணலாம் அப்படின்ற ஆங்கிள் மட்டும் கொஸ்டின் நல்லா டைப் பண்ணி கேரி பண்ணி எடுத்துட்டு போயிருக்கேன். ஸோ நீங்க உங்களோட வீக்கெண்டை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நியூஸ் பார்த்தாலும் எதுவும் காதில் வாங்கிக்காதீங்க. மண்டே காலையில பாருங்க, 9:20 ஓப்பன் பண்ணி பாருங்க, இல்லை 9:05 ப்ரீ ஓப்பன்ல கூட பாருங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்றத அப்போ பார்த்துப்போம். ஸோ நீங்களும் என்ன மாதிரியே உங்க பொசிஷனை சேஃபாக வச்சிருப்பீங்க. அதனால இந்த 2 நாள் நல்லா நிம்மதியாக தூங்குவீங்க, நல்லா ஊர் சுற்றுவீங்க அப்படின்னு நானும் நம்புறேன். ஸோ எது நடந்தாலும் நம்ம மண்டே பார்ப்போம். ஸோ இதே மாதிரி மண்டே ஒரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் கைஸ். டில் தென் டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.